வாங்க இந்த சிம்பிளான கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சிக்கன் ஃப்ரையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் சூடான பிறகு ஆயில் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போது சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்த்து இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு இதை நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போது சுவையான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சிக்கன் ஃப்ரையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இருந்துச்சு பாருங்கள். அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ.